ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரேயஸ் எடிட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல லக்ஷ்மி பண்டிகை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். எது செய்யணும் எது செய்யக்கூடாது அதெல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி லக்ஷ்மி பண்டிகைன்றது ஃப்ரைடேல தான் வரும். லக்ஷ்மி பண்டிகை சின்னதா ஸ்டார்ட் பண்ணுமா இல்லை பெருசா எல்லாத்தையுமே வச்சு தான் நாம பண்ணணும் கேட்டா இல்லை, ஃபர்ஸ்ட்டு கல்ஷம் வச்சு ப்ளவுஸ் கட்டுற மாதிரி உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது saree கட்டுறவங்களுக்கே சரி இல்லை ப்ளவுஸ் பீஸ் மட்டுமே வைக்கிறவங்களுக்கே சரி, எப்படி நம்ம சிம்பிளாகவும் செய்யலாம் கிராண்டாகவும் செய்யலான்றத நான் இந்த வாய்ஸ் ஓவர் மூலயமா உங்களுக்கு சொல்லிக்கிறேன். தேர்ஸ்டேவே பூஜைக்கான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கணும். முதல் விஷயம் என்னன்னா, கிராசரிஸ் எல்லாத்தையும் வாங்கி வீட்டில் நிரப்பி வைக்கணும். அரிசி, எண்ணெய், புளி, உப்பு இந்த மாதிரி ஐட்டம் எதுவும் காலியா இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட சவுண்ட் வரக்கூடாது. ரொம்ப அமைதியான ஸ்டேட்ல தான் அந்த இடம் இருக்கணும். அம்மாவை வச்சுட்டு கோவப்படுறது, சண்டை போடுறது, ஏதோ ஃபிலிம் சாங்ஸ் போட்டு பார்க்கறது, ஒரு கெட்ட வார்த்தை பேசுறது, கத்துறது இல்லாம ரொம்ப சாந்தமா அமைதியா இருக்கணும். அந்த சரௌண்டிங்ஸே பசங்க மேல நம்ம கத்துறதோ இல்ல பசங்களை போட்டு அடிக்கிறதோ கோவமே வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம சாந்தமா இருக்கணும். அம்மாவை எடுக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் நம்ம அன்னைக்கு கம்ப்ளீட்டாவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் எதுக்கு ஆகுதுன்னா, நம்மளுக்கு நைட் தூக்கம் இருக்காது. ஏன்னா தேர்ஸ்டே நைட்டே நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கும். அதாவது தேர்ஸ்டே ரொம்பவே வேலை இருக்கிறதுனால நம்ம ஃப்ரைடே தூக்கம் இல்லாம டயர்டா இருக்கும் உடம்பு. அந்த மாதிரி இருக்கிறப்போ ரொம்ப கோவம் வர்றது நார்மல் தான் எல்லா மனுஷங்களுக்கும். நம்ம எவ்வளோ சந்தோஷமா அந்த அம்மாவை அலங்காரம் பண்றோமோ அவ்வளோ சந்தோஷமா நம்மளும் அலங்காரம் பண்ணிக்கணும். அந்த அம்மாக்கு வளையல் போடுறதாகட்டும், saree பார்டர் saree கட்டுறதாகட்டும், நெகங்க போடுறதாகட்டும், பூ வைக்கிறதாகட்டும், குங்குமம் வைக்கிறதாகட்டும், மஞ்சள் வைக்கிறதாகட்டும், இந்த மாதிரி எல்லாமே அம்மாக்கு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்றோமோ அதே மாதிரி நாமளும் பண்ணிக்கணும். அப்படி பண்ணி தான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். வீட்டில் ஒட்டடம் இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீடை ஃபுல்லாவே சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சின்ன அளவுக்கு தூசி கூட இல்லாம நீட்டா இருக்கணும் வீடு. இப்போ என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றத சொல்லியாச்சு. பூஜைக்கான விஷயம் என்னெல்லாம் வாங்கணும்ன்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கிராசரிஸ் ஐட்டம்ஸை வாங்கி வச்சுக்கோங்க. பூஜை ஐட்டம் தேங்காய், வாழைப்பழம், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், வெல்லம், ட்ரை தேங்காய், பிளவுஸ் பீஸு, முடிஞ்சா saree, அப்புறம் கைக்கு வளையல், கோமதி சக்கரம்னு ஒன்று வரும், அது 6, அப்புறம் தாமரது சீடு ஒரு 6, ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு 6, ஒரு சில்வர் காயின் இருந்தா வாங்குங்க. இல்லைனாக்கா நம்ம 5 rupees காயினை போடலாம். கோல்டு இருந்தா கோல்டு வைக்கலாம். இல்லைனா மூக்குத்தி இருந்தாலே போதும், அதுவும் போட்டுக்கலாம். ஒரு பெரிய பாக்கு ஒன்று, பெட்ல பாக்கு, பூ, பலகாரம், பூல என்னென்ன ஐட்டம்ஸ் போடலாம், டெக்கரேஷன் பர்பஸ்க்கு வேற. அப்புறம் அம்மாக்கு போடுற மாலையில மல்லிப்பூ மாலையா போட்டுக்கினா நல்லா இருக்கும். தேங்காய் 2 வாங்குங்க. ஒன்று அந்த கலசம் வைக்கிறதுக்கு, இன்னொன்னு தேங்காய் உடைச்சி அம்மாக்கு பூஜை பண்ணும்போது தேவைப்படும். நல்ல வாசனை கொடுக்குற எல்லா பூவும் அம்மாக்கு ரொம்பவே பிடிக்கும். முடிஞ்சா ஸ்வீட்ஸும் வைக்கலாம். மஞ்சள், குங்குமம், கற்பூரம், அகர்பத்தி இது எல்லாத்தையும் தேர்ஸ்டேவே வாங்கி வச்சுக்கணும். அப்புறம் கோலம் கண்டிப்பா போடணும். அதனால கோலப்பொடி கண்டிப்பா கம்பல்சரியா இருக்கணும். அப்புறம் பூஜைக்கான எண்ணெய், இவ்வளோ ஐட்டமும் தேர்ஸ்டேவே வாங்கி வச்சுட்டோம்னா ஃப்ரைடே பூஜை பண்ணும் போது ஈஸியாகும். இது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துல தான் பண்ணணும். நான் இந்த பூஜை பண்ணும் போது நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டேன். அன்னைக்கு ஃபுல் சிவராத்திரியாவே மாறிடும் எனக்கு. அது கூடவே பால் வாங்க மறந்துடாதீங்க. நைவேத்தியமா ஒரு பால் அட்லீஸ்ட் வைக்கணும். சாமிக்கு பால் அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே செய்ய முடியாதுன்னும் போது பால் வச்சு பூஜை பண்ணும் போது கரெக்டா இருக்கும். இந்த தாய் சுமங்கலியான ஒரு தாய்ன்றதுனால திருமாங்கல்யமா அம்மாக்கு செலுத்தணும். மஞ்சள் கயிறுல மஞ்சள் கொம்பு கட்டி அப்படி கூட பண்ணலாம். இல்லை தாலி இருக்குது செப்பரேட்டா அம்மாக்கு அன்னிட்டேன்னா அதையும் செலுத்திக்கலாம். இந்த பூஜையை திருமணம் ஆன பெண்கள் மட்டும் தான் செய்யணுமான்னு கேட்டா இல்லை, எல்லாருமே செய்யலாம். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாரும் செய்யலாம். பாய்ஸ் செய்யலாம், கேர்ள்ஸ் செய்யலாம், கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க செய்யலாம், பசங்க கிட்ட கூட செய்ய வைக்கலாம். கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இறந்திருந்தாலும் செய்யலாம். இது உங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும்னு எதுவும் இல்லை. இந்த அம்மாக்கு மனசு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். யாரு எந்த சாமியை கும்பிடுறதா இருந்தாலும் மனசு நல்லா இருக்கணும். அந்த மாதிரி தான் செய்யணும் பூஜையை. இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இந்த சாமிக்கு கிடையாது. அப்புறம் வீடு துடைக்கும் போது மஞ்சள் போட்டு உப்பு போட்டு தொடிங்க. இல்லைன்னா கஞ்சலம் கிடைக்கல,
அதை போட்டு தொடிங்க. இப்போ Thursday நைட்டே அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சுக்கணும். அதாவது saree கட்டுறது, நெகை போடுறது, இந்த மாதிரி எல்லாம் Thursdayவே பண்ணி வச்சுக்கலாம். அம்மாக்கு ஃபேஸ் வைக்கும் போது அது ஃப்ரைடே எப்போ பூஜை பண்றீங்களோ அப்போ வச்சு பூஜை பண்ணலாம். நிலவாசல்ல நல்லா மஞ்சள் தேய்ச்சி குங்குமம்லாம் வச்சு கோலம் போட்டு அழகா டெக்கரேட் பண்ணி விடணும். நிலவாசலுக்கு எப்பவுமே மஞ்சள் நிறையவே போடுங்க. மஞ்சள் குங்குமம் நல்லா வைங்க. லக்ஷ்மி மஞ்சள் குங்குமத்தை பார்த்தே உங்களுக்கு வசியமாகற அளவுக்கு அப்படியே கோலம் போட்டு விடுங்க. இப்போ Thursday மார்னிங்ல இருந்து எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறது எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ Thursday நைட் என்னெல்லாம் செய்யணும்ன்றத நான் இதுல சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மனை போட்டுக்கோங்க. அந்த மனை மேல படி கோலம், லோட்டஸ் கோலம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கோலத்தை நல்லா அரிசி மாவுல போட்டுக்கோங்க. நீங்க கடையில வாங்குற அரிசி மாவா இருந்தாலும் சரி, வீட்லயே நீங்க செஞ்சாலும் சரி. நீங்க சாமியை எந்த ஹைட்டுக்கு வைக்கிறீங்கன்றது மேல டிபெண்ட் ஆகும். இது ஒரு சொம்பு, சின்ன சொம்புல கூட சாமியை வைக்கலன்னா அண்டா இல்லைன்னா இதுக்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அதை வாங்கி கூட நம்ம சாரி டிராப் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம கல்ஷம் தேங்காய் வைக்கிறோம் பாருங்க, அந்த கல்ஷத்து சொம்புல நல்லா போடணும்னா ஃபர்ஸ்ட் அரிசி போட்டுக்கோங்க. அதை நிரப்பி அரிசி போட்டுக்கோங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, Thursday மார்னிங் நம்ம என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம். கோமதி சக்கரம், லோட்டஸ் சீடு, சில்வர் காயின், செக்கே லவங்க, பாக்கு, ஒரு 6 ட்ரை ஃப்ரூட்ஸ், கோல்டு மூக்குத்தி எதா இருந்தாலும் அந்த கலசத்துக்குள்ள போட்டு வைக்கணும். அதுக்கு மேல தேங்காவை கம்ப்ளீட்டா தேங்காய் மஞ்சள் தேய்ச்சி தான் இருக்கணும். ஃபுல்லா மஞ்சள் தேய்ச்சி விட்டு அந்த தேங்காய்க்கு அம்மாது ஃபேஸ் இருந்தா அதை வைக்கலாம். இல்ல அதுலயே குங்குத்தால ஒரு டெக்கரேஷன் ஃபேஸ்க்கு கொடுத்துக்கலாம். கண்ணு, ஐப்ரோ, மூக்கு, வாய் இந்த மாதிரி நம்மளே பண்ணி கொடுத்துக்கலாம். தேங்காய் கலசத்துக்குன்னு வாங்கும் போது ரொம்ப நல்லா இருக்கணும். தேங்காய் அதை பார்த்து நீங்க வாங்க. சாமி விளக்கு சாமான் எல்லாமே Thursdayவே கழுவி வச்சுக்கோங்க. கழுவி தொடச்சி கிளீனா சாமி முன்னாடியே வச்சிடுங்க. இவ்வளவு ரெடி ஆயிட்டு இருந்தா Thursday நைட்டு நீங்க தூங்க போயிடலாம். தூங்கி காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமாவே ஏந்திரிச்சு, அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தம் எந்த டைம்ல வருதுன்னு பார்த்து ஏந்திரிச்சு, நம்ம காலையில ஏந்திரிச்சதும் ஃபர்ஸ்ட் குளிக்கணும். குளிச்சுட்டு வந்துதான் நம்ம அம்மாக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் அவங்க முன்னாடி வைக்க முடியும். நம்ம வாங்கியிருக்கோம் இல்ல ட்ரை கோகோனட், வெல்லம், வெத்தலை பாக்கு, ஃப்ரூட்ஸ், பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையும் அம்மா முன்னாடி வைக்கணும். கிளீனா அம்மா முன்னாடி எப்படி டெக்கரேட் பண்ணணும், உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகுது அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நெகை அம்மாக்கு செலுத்துறப்போ ஆர்டிஃபிஷியல் போடலாமா கோல்டு போடலாமான்னு நீங்க யோசிக்கலாம். ஆர்டிஃபிஷியல் போடலாம், நல்லாவே இருக்கும். கோல்டு உங்களது இருந்துச்சுன்னா அதை கழுவிட்டு அப்புறமா போடுங்க. ஆர்டிஃபிஷியலா இருந்தா புதுசா அம்மா கண்ணிட்டே வாங்கி செப்பரேட்டா வச்சிருங்க. தேவைப்படுறப்ப அம்மாக்கே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்டே அதிரசம், ரவை லட்டு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் ஏதாச்சும் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, முறுக்கு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் அம்மா முன்னாடியே வச்சிடுங்க. நம்ம வச்சிருக்கிற எல்லா ஐட்டமுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ எல்லாத்தையும் வச்சு பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ பூஜை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி வைங்க. அப்படி பிள்ளையார் இருந்தா உங்ககிட்ட அதுக்கு ஃபர்ஸ்ட் பூஜை பிள்ளையாருக்கு தான் பண்ணணும். பிள்ளையாருக்கு பண்ணிட்ட பிறகுதான் அம்மாக்கு பூஜை பண்ணணும். பிள்ளையாருக்கு பூஜை பண்ணும் போது இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டே பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ கணபதியே நமஹ, இந்த மாதிரி சொல்லிட்டே பண்ணுங்க. நீங்க பால் வாங்கி வச்சிருப்பீங்கல்ல, அதுல நைவேத்தியம் அம்மாக்கு எப்படி பண்ணணும்னா, வாழைப்பழம், பால், ஹனி, சர்க்கரை, கொஞ்சமா நெய் விட்டு அதை கம்ப்ளீட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூஜைக்கு வந்தவங்களுக்கு அதை கொடுங்க. மஞ்சள் கயிறு வாங்கி சாமந்தி பூவை கட்டி வச்சுக்கோங்க. பூஜை பண்றதுக்கு முன்னாடி இல்ல பூஜை ஆனதும் இத கைக்கு கட்டிக்கோங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே கட்டலாம். இந்த பூஜை பண்ணும் போது நெய் தீபத்தை ஏத்துங்க. அப்புறம் ஆரத்தி காட்டும் போது இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லுங்க. சுபம் கரதி கல்யாணம், ஆரோக்கிய தானம் சம்பதா, சத்ருபதி விநாசாயா, தீபர் ஜோதி நமஸ்து, இப்படி சொல்லிட்டே ஆரத்தி எடுத்துக்கோங்க. நீங்க பூஜை செய்யும் போது பாட்டு ஏதாச்சும் சாமி பாட்டா போட்டு விடுங்க. போன்லயே ஆகட்டும், டிவிலே ஆகட்டும், எதுல ஆகட்டும் பாட்டு போட்டுவிட்டு நீங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓம் என்ற ஸ்தோத்திரம் வரும். நிறைய ஸ்தோத்திரம் போன்ல யூடியூப்ல கிடைக்குது. அதை
போட்டு விட்டுருங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ பீஸ் கொடுக்கும். அம்மாவுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்ட பிறகு அவங்களது புக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா புக்கு வாங்கி வச்சுக்கோங்க. இருந்துச்சுன்னா இல்லை, புக்கு வாங்கி வச்சு அந்த புக்கை நீங்கள் படிங்க. இது எல்லாத்தையும் ஒரு பொழுது இருந்து பண்ணணும். பால், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதை தவிர்த்து சாப்பாடு எதுவுமே சாப்பிடக்கூடாது. காலையில் பூஜை முடிஞ்சதும் ஆஃப்டர்நூன் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கிச்சனுக்கு போகணும். கிச்சனில் என்ன ஆகுதோ நம்மளுக்கு பலாவ் ஏதாச்சும் சரி எதை ஆகுதோ அதை அன்னைக்கான தினத்தில் செஞ்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு வீட்டவங்களுக்கு மறுபடியும் அதே ஈவினிங் பூஜை செய்யணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. காலையிலே தீபத்தை ஏற்றுனா அம்மாவை எடுக்கிற வரைக்கும் அந்த தீபம் ஆறக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் ஈவினிங் பூஜை முடித்ததும் 5 சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வர வச்சு மஞ்சள், குங்குமம், ப்ளவுஸ் பீஸ், வெத்தலை பாக்கு இது எல்லாத்தையும் கொடுத்து பிரசாதத்தையும் கொடுத்து அவங்கள சந்தோஷமா அனுப்புவீங்க. அம்மாவை ஒரு நாள்லேயே எடுக்கிறதா இருந்தால் தேர்ஸ்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருப்போம். ஃப்ரைடே கணக்கு மட்டும் தான் வரும். ஃப்ரைடே வச்சு நைட்டு 12 மணிக்குள்ளே அம்மாவை ரைட் சைடு ஒரு வாட்டி லெஃப்ட் சைடு ஒரு வாட்டி ஆட்டி எடுக்கணுமா இருக்கும். இல்லைன்னா அதுக்கு மேலே 2-3 டேஸ் வச்சுக்கிறீங்கனாக்கா அப்பயும் சுத்தபத்தமாக ரொம்ப நீட்டாக இருந்து தான் பண்ணணும். அப்படி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. வாரம் மாச கணக்கில் வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் 1 டேலே வச்சு எடுத்துடுவேன். நீங்கள் சைலண்ட்டாக இருந்து நான்வெஜ் சாப்பிடாம இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வேணும்னாலும் வைக்கலாம். இப்போது நைட் ஆயிடுச்சு, அம்மாவை எடுக்கிற டைம் வந்தாச்சு. அம்மாவுக்கு சுமங்கலிங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்குறோமோ நம்ம வீட்டுக்கு வந்து இருக்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் அந்த அம்மாவுக்கு கொடுக்கணும். அதாவது அரிசி, வெல்லம், ட்ரை கோகோனட்டு, வளையல், ப்ளவுஸ் பீஸு, மஞ்சள், குங்குமம், வாழைப்பழம், அப்புறம் அது கூடவே சின்ன காயின் இதை ப்ளவுஸ் பீஸில் கட்டி அம்மாவுக்கு கொடுக்கணும். மறுபடியும் நைட்டு பூஜை பண்ணி இந்த ஐட்டம் எல்லாத்தையும் அம்மா மடியில் வச்சு அம்மாவுக்கு திருஷ்டி எடுக்கணும். பிளேட்டில் சுண்ணாம்பு, மஞ்சள், வெத்தலை வச்சு ஆரத்தி எடுக்கணும். ஆரத்தி எடுத்த தண்ணியை வாசலில் ஊற்றிக்கலாம். நம்ம மனசுருகி வேண்டினது கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் வேண்டி அப்புறம் அம்மாவை தேங்க்யூ சொல்லி வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மான்னு சொல்லி அம்மாவை ரைட் சைடு 3 வாட்டி லெஃப்ட் சைடு 3 வாட்டி ஆட்டி விடணும். அம்மாவை அலங்கரிக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாகவும் அம்மா வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதே மாதிரி அம்மாவை எடுக்கும் போது அதே ஃபீல் தான் கொடுக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு. யாரோ வீட்டில் இருக்கிறவங்க எங்கேயோ போயின்னு இருக்கிறாங்க போது நம்மளுக்கு எப்படி துக்கம் அடிச்சு வரும் அந்த மாதிரி இருக்கும். அம்மாவை எடுத்த பிறகு அந்த ஐட்டம் என்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் அன்னைக்கே எடுக்காதீங்க. அன்னைக்கு நைட் அம்மாவை ஹாலில் வச்சிருக்கிறீங்கன்னா அங்கேயே பாய் மட்டும் போட்டு தூங்குங்க. அது புது பாயாக இருக்கணும். இல்லைன்னா பழைய பாயாக இருந்தால் அது எல்லாத்தையும் துவைச்சி போட்டு இருக்கணும். நம்ம போட்டுக்கிற பெட்ஷீட்டு அப்புறம் பெட்டில் போடுற பெட்ஷீட் வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் கசக்கி தான் யூஸ் பண்ணணும். அன்னைக்கு நைட் அங்கேயே தூங்கி காலையில் ஏஞ்சதும் எல்லாத்தையும் எடுத்துடணும். இப்போ எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கணும். அப்புறம் அதே மாதிரி ஃபேஸ் எல்லாம் எடுக்கும் போது நம்ம அதை எடுத்து ஒரு சைடில் வைக்கணும். நம்ம நெக்ஸ்ட் இயர் என்ன லக்ஷ்மி பண்டிகை பண்ணுறோமோ அப்போ வரைக்கும் யாரும் தொடாத இடத்துல நான்வெஜ் சாப்பிட்டு யாருக்கும் அதை தொடக்கூடாது. அந்த மாதிரி எங்கேயாச்சும் தூரமாக வைக்கணும். யார் கையும் படாத மாதிரி. இதெல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்ட பிறகு வீடை எக்காரணத்து கொண்டு துடைக்காதீங்க. அந்த அம்மாவை எடுத்து க்ளீன் பண்ணி போடணும். வீட்டில் நம்ம சாமி ரூம் இருக்கோம்ல அங்கே போட்டவங்களுக்கு பூஜை கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த சொம்பில் நம்ம அரிசி, ட்ரை ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்தையும் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்வீட்டாக கன்வெர்ட் பண்ணி அப்புறமா அந்த சாமிக்கு நைவேத்தியமாக அதே வச்சு அன்னைக்கான காலையில் பூஜை நம்ம வீட்டுக்கு பண்ணிடலாம். இப்படி இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எல்லாமே நான் எப்படி செய்வேன்றதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு படியாக நீங்கள் மேலே ஏறுவீங்களே தவிர கீழே இறங்க மாட்டீங்க. ரொம்ப பக்தியை பண்ண எல்லாருக்குமே இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாகும். நம்ம லக்ஷ்மி பண்டிகையை நெக்ஸ்ட் இயர் ரொம்ப ஜோராக செய்யணுன்ற ஒரு ஆசைக்கு நான் என்ன பண்ணேன்னா, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது saree கட்டி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு சிம்பிளான டெக்கரேஷன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் இயர் நான் இன்னும் நல்லா வைக்கணும் அம்மாவை அன்னிட்டு நான் காசு லக்ஷ்மி பண்டிகை
கோசரம் சேர்த்து வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ரூபாவும் சேர்த்து வச்சு நெக்ஸ்ட் இயர் லக்ஷ்மி பண்டிகைக்குள்ளே அது எவ்வளோ ஆயிருந்துச்சுன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக என்னால் எவ்வளோ முடியும் அவ்வளோ சேர்த்து வச்சு நான் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு இன்னும் கிராண்டாகவே பண்ணேன். அந்த மாதிரி நீங்களும் சேர்த்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஒரு மோட்டிவேஷனுக்கு நீங்கள் சேர்த்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இன்னும் நல்லாவே ஆவீங்க. அது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும் உங்களுக்கே. அது நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் செய்கிறவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் யாருக்கெல்லாம் பூஜை செய்யணும்னு இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.